வணக்கம். இது QTV தமிழ் நியூஸ், உங்கள் நம்பிக்கையின் செய்தி. உலகம் முழுவதிலிருந்தும் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பு பார்வையாளர்களே, உங்களுக்கு உற்சாகமான இனிய வரவேற்பு. இன்று ஒரு பண்டிகை தினம். மகிழ்ச்சி, புத்துணர்ச்சி, புதிய தொடக்கம் நிறைந்த நாள். அனைத்து தமிழ் மக்களுக்கும் இதயம் கனிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி, வளம், சந்தோஷம் நிரம்பி பொங்கட்டும். மேலும் எங்கள் மலையாளம் பேசும் அன்பு பார்வையாளர்களுக்கும் விஷு ஆசாம்சகள். இன்பம், செழிப்பு, நல்ல நேரம் அனைத்தும் உங்கள் இல்லங்களில் நிலைத்திருக்கட்டும். பண்டிகை உற்சாகத்துடன் இன்றைய சூடான மற்றும் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இது QTV தமிழ் நியூஸ். தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையின் புதிய இயக்குநராக துரைகுமார் பதவி ஏற்றார். அவரின் நியமனம், நிர்வாக மற்றும் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கில் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் செயல்பாடுகளை மேலும் திறம்பட மேற்கொள்ள அவர் முக்கிய பங்கு வகிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்களின் புகார்கள் மீது விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நியமனம் நிர்வாகத் துறையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் பிரசாரத்தில் பேசிய சீமான், மக்கள் ஆட்சியாளர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார். மக்கள் கேள்வி கேட்காமல் எந்த மாற்றமும் ஏற்படாது என அவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் விழிப்புணர்வே முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆட்சியின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்கள் பொறுப்புடன் கேள்வி எழுப்ப வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார். இந்த பேச்சு தேர்தல் அரசியல் வட்டாரங்களில் கவனம் ஈர்த்துள்ளது. தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலின் எழுப்பிய நிதி தொடர்பான கேள்விகளுக்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்துள்ளார். மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட நிதி மற்றும் வருவாய் பகிர்வு குறித்து மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை விளக்கியுள்ளது. தமிழகத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் விதிமுறைகளின்படி வழங்கப்பட்டுள்ளன என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய, மாநில நிதி உறவுகள் தொடர்பாக தவறான புரிதல்கள் ஏற்பட வேண்டாம் எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பதில் மாநில அரசின் குற்றச்சாட்டுகளுக்கு நேரடி விளக்கமாக பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் தேர்தல் பணிகளில் இரவு பகலாக உழைத்த ஊழியர்களின் சம்பளத்தில் 1000 ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நடவடிக்கை பணியாற்றிய ஊழியர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் பணிக்கான ஊதியம் தொடர்பான கணக்கீட்டில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக இந்த பிடித்தம் நடந்ததாக கூறப்படுகிறது. ஊழியர்கள் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விவகாரம் நிர்வாக வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எரிவாயு சிலிண்டர் பெறுவதில் சுமார் 50 நாட்கள் தாமதம் ஏற்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக ஒற்றை சிலிண்டர் மட்டுமே வைத்திருக்கும் குடும்பங்கள் அதிக பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். புதிய சிலிண்டர் கிடைக்காததால் அன்றாட சமையல் பணிகளில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். விநியோக தாமதத்திற்கு காரணமாக தேவை அதிகரித்தது மற்றும் விநியோக சிக்கல்கள் குறிப்பிடப்படுகின்றன. இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 15 முதல் ஆண்டு தோறும் அமல்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் இந்த ஆண்டும் அமலுக்கு வருகிறது. இந்த தடைக்காலம் கடல் வளங்களை பாதுகாக்கவும் மீன்களின் இனப்பெருக்கத்தை உறுதி செய்யவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்ட கலெக்டர் வெளியிட்ட அறிவிப்பில் இந்த காலத்தில் கடலில் மீன்பிடி நடவடிக்கைகள் தடை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இயந்திர படகுகள், மெக்கனைஸ்ட் போட்ஸ் கடலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்படாது. மீனவர்கள் இந்த விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பிரசாரத்தின் போது திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் ராமதாஸ் சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
அவருக்கு மயக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. மருத்துவர்கள் கண்காணிப்பில் அவர் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரது உடல்நிலையை பற்றி விசாரித்தார். தற்போது அவரது உடல்நிலை நிலையாக உள்ளதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை தொகுதியில் வனாதி ஸ்ரீனிவாசன் உடல்நலக் குறைவு காரணமாக நேரடியாக தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அவருக்கு பதிலாக அவரது மகன் பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணிகளை அவர் மேற்கொண்டு வருகிறார். வானதி சீனிவாசனின் திட்டங்கள் மற்றும் அரசியல் நிலைப்பாடுகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லும் பணியும் நடைபெற்று வருகிறது. இந்த மாற்றம் கோவை அரசியல் வட்டாரங்களில் கவனம் ஈர்த்துள்ளது. த்ரீஷா கிருஷ்ணன் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் கிடைத்தவுடன் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று சோதனையில் ஈடுபட்டனர். மோப்ப நாய்களின் உதவியுடன் வீடு மற்றும் சுற்றுப்புறங்களில் முழுமையான பரிசோதனை நடத்தப்பட்டது. எந்த ஆபத்தான பொருளும் கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த மிரட்டல் தொடர்பாக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாட்டில் விளையாட்டுத் துறையில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்து வருவது மகிழ்ச்சிகரமான முன்னேற்றம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பெண்கள் பல்வேறு விளையாட்டுத் துறைகளில் திறமையை வெளிப்படுத்தி நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். சமீப காலங்களில் பெண்கள் வீராங்கனைகள் தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் சிறப்பான சாதனைகள் படைத்து வருகின்றனர். பெண்களுக்கு விளையாட்டில் மேலும் வாய்ப்புகள் மற்றும் ஆதரவு வழங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்த முன்னேற்றம் இந்தியாவில் பெண்கள் அதிகாரமளிப்பு வளர்ச்சியை வெளிப்படுத்துகிறது என்றும் கூறினார். மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் 2029ஆம் ஆண்டு நடைபெறும் பொதுத் தேர்தலிலேயே செயல்படுத்தப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டம் பெண்களுக்கு அரசியலில் அதிக பிரதிநிதித்துவத்தை வழங்கும் முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா அடையும் வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய முன்னேற்றம் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மகளிர் அதிகாரமளிப்பு மற்றும் அரசியல் பங்கேற்பை அதிகரிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சட்டம் அமலுக்கு வந்தால் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களின் பங்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 9 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் எண்ணிக்கை 10.2% குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவரம் வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையின் போது கண்டறியப்பட்டுள்ளது. பெயர் நீக்கம், முகவரி மாற்றம் மற்றும் பிற திருத்தங்கள் காரணமாக இந்த குறைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட இந்த நடவடிக்கை துல்லியமான வாக்காளர் பட்டியல் உருவாக்கும் நோக்கில் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் வரவிருக்கும் தேர்தல்களில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானின் இராணுவ மற்றும் தாக்குதல் திறனை அமெரிக்கா நன்கு அறிந்துள்ளதாக அமெரிக்க தூதர் தெரிவித்துள்ளார். ஈரான் தன்னுடைய பதிலடி திறன் மிகுந்ததாக இருப்பதையும் உலக எண்ணெய் போக்குவரத்து வழித்தடங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்க முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சமாதான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து ஹார்முஸ் கடல் சந்தியில் அமெரிக்கா கடற்படை நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளது. இதற்கு பதிலளித்த ஈரான் கடுமையான எதிர்வினை ஏற்படும் என எச்சரித்து இது பெரிய மோதலுக்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளது. இந்த பதற்ற நிலை உலக எண்ணெய் சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி பொருளாதார அலைச்சலை அதிகரிக்கும் அபாயம் உருவாகியுள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் பெரும் போர் வெடிக்கும் அபாயம் உள்ளதால் உலக நாடுகள் அமைதியை வலியுறுத்தி வருகின்றன. அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக கடற்படை முற்றுகையை அறிவித்ததைத் தொடர்ந்து உலக எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. சர்வதேச அளவுகோலான பிரெண்ட் எண்ணெய் விலை பீரல் ஒன்றுக்கு 13- கடந்துள்ளது. அமெரிக்கா ஈரான் சமாதான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது.
ஹார்முஸ் கடல்சந்தி பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படுமென சந்தை அச்சம் அதிகரித்துள்ளது. உலகளவில் எண்ணெய் விநியோகத்தில் தடைகள் ஏற்படும் அபாயம் காரணமாக பொருளாதார அலைச்சல் அதிகரிக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த பதற்றம் தொடர்ந்து நீண்டால் எண்ணெய் விலை மேலும் உயரக்கூடும் என்ற கணிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகள் இஸ்லாமாபாத் நகரில் நடைபெற்ற நிலையில் ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்திற்கு மிக அருகில் இருந்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஒப்பந்தத்திற்கு சில அங்குலங்கள் மட்டுமே தூரம் இருந்தோம் என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் கூறியுள்ளார். ஆனால் அமெரிக்காவின் கடுமையான மற்றும் மாற்றமடைந்த கோரிக்கைகள் காரணமாக பேச்சுவார்த்தை முறிந்ததாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. சுமார் 21 மணி நேரம் நீண்ட பேச்சுவார்த்தைகளிலும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து உடன்பாடு எட்டப்படவில்லை. அணு திட்டம், தடைகள் நீக்கம் மற்றும் பிராந்திய ஆதிக்கம் போன்ற முக்கிய விவாதங்களில் கருத்து வேறுபாடு நீடித்தது. இந்த தோல்வி மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளதாக உலக நாடுகள் கவலை தெரிவிக்கின்றன. ஹங்கேரியின் பிரதமர் விக்டர் ஆர்பன் அவர்களின் அரசியல் நிலைப்பாடு மீண்டும் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்க அரசியல்வாதி டொனால்ட் ட்ரம்ப் உடனான நெருக்கமான தொடர்பு அவரின் சர்வதேச அரசியல் நிலைப்பாட்டில் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் யூரோப்பியன் யூனியன் உடன் பல்வேறு கொள்கை விவகாரங்களில் மோதல் அதிகரித்துள்ளது. குடியேற்றக் கொள்கை, நீதித்துறை சுதந்திரம் மற்றும் ஜனநாயக நடைமுறைகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்து கவலை தெரிவித்துள்ளது. ஓர்பான் அரசு தேசிய ஆதிக்கத்தை முன்னிறுத்தும் கொள்கைகளை வலுப்படுத்தி வருகிறது. இந்த நிலை ஐரோப்பிய அரசியலில் புதிய பிளவை உருவாக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு இராணுவ உதவி வழங்கும் நாடுகளுக்கு 50% வரி விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளார். குறிப்பாக சீனா ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்கும் வாய்ப்பு குறித்து கேள்வி எழுந்தபோது அதற்கும் இந்த வரி பொருந்தும் என அவர் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் சீனா அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிலிருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் வாங்கலாம் என ட்ரம்ப் முன்மொழிந்துள்ளார். உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்ட பாதிப்பை பயன்படுத்தி அமெரிக்கா தனது எண்ணெய் ஏற்றுமதியை அதிகரிக்க முயற்சி செய்கிறது. இந்த நடவடிக்கை அமெரிக்கா சீனா உறவுகளில் புதிய பதற்றத்தை உருவாக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மத்திய கிழக்கு பதற்றத்துடன் இணைந்து இந்த வர்த்தக மற்றும் எரிசக்தி அரசியல் உலகளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. சமோவா மகளிர் அணி U-9 உலகக் கோப்பை 2027க்கு தகுதி பெற்று மீண்டும் வரலாறு படைத்துள்ளது. கிழக்கு ஆசியா பசிபிக் பிராந்திய தகுதிச் சுற்றில் வெற்றி பெற்று இந்த இடத்தை உறுதி செய்தது. அணியை வழிநடத்திய ஒலிவ் லேஃபாகா லெமோ முக்கிய பங்கு வகித்தார். இதற்கு முன் 2024 போட்டியிலும் தகுதி பெற்ற சமோவா தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்த சாதனையை எட்டியுள்ளது. சிறிய நாடாக இருந்தாலும் சர்வதேச கிரிக்கெட்டில் சமோவா தன்னுடைய முன்னேற்றத்தை உறுதியாக காட்டி வருகிறது. இந்த வெற்றி பெண்கள் கிரிக்கெட்டில் புதிய அணிகளின் எழுச்சியை வெளிப்படுத்தும் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்தின் ஸ்டாக்டன்-ஒன்-டீஸ் நகரில் தீக்குச்சி கண்டுபிடிப்பின் 200 ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தீக்குச்சியை கண்டுபிடித்த ஜான் வாக்கர் அவரை நினைவுகூரும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. 1826ஆம் ஆண்டு உராய்வின் மூலம் தீ உருவாக்கும் ஃபிரிக்ஷன் மேட்ச் முறையை அவர் உருவாக்கினார். இந்த கண்டுபிடிப்பு மனித வாழ்க்கையில் அன்றாட பயன்பாட்டில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. விழாவை முன்னிட்டு கண்காட்சி, கல்வி நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக கொண்டாட்டங்கள் நடத்தப்படுகின்றன. இந்த நிகழ்வு அறிவியல் கண்டுபிடிப்புகளின் முக்கியத்துவத்தை புதிய தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இன்றைய முக்கிய தகவல்களை உங்களுக்காக வழங்கினோம். பண்டிகை மகிழ்ச்சியுடனும் விழிப்புணர்வுடனும் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஒருமுறை அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மலையாளம் பேசும் பார்வையாளர்களுக்கும் மனமார்ந்த விஷு. மேலும் புதிய செய்திகள்,
உடனடி தகவல்கள் மற்றும் சிறப்பு தொகுப்புகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம். இது A Cube TV தமிழ் நியூஸ்.